பைபிள் இது மனித வரலாற்றில் மிக முக்கியமான புத்தகங்களில் ஒன்றாகும். நாம் ஏன் இருக்கிறோம் என்ற பெரிய கேள்விகளை இது ஆராய்கிறது. பலரை அற்புதமான காரியங்களை செய்ய இது ஊக்கப்படுத்தியுள்ளது. மற்றும் பலரை குழப்பமடையவும் செய்துள்ளது. உங்க வீட்டிலும் எங்கேயாவது ஒரு பைபிள் கிடக்கும். அப்போ பைபிள்னா என்ன? பைபிள் என்பது பண்டைய இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றிலிருந்து உருவான சிறிய புத்தகங்களின் ஒரு தொகுப்பு. ஒரு வகையில் அவர்கள் மற்ற பண்டைய நாகரிகங்களை போன்றவர்கள்தாம். ஆனால் அவர்களிடையே தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படும் பல தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் வரலாற்றை சாதாரணமாக பார்க்கவில்லை, அதை ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்காகவும் கடவுள் செய்யும் ஒரு முக்கிய செயலாக கண்டார்கள். மேலும் இந்த தீர்க்கதரிசிகள் இலக்கிய மேதைகள். அப்படியா? ஆமா, எபிரேய மொழியை பயன்படுத்தி காப்பியங்களையும் மிகவும் மேம்பட்ட கவிதைகளையும் சரியாக உருவாக்கினர். உருவகங்கள் மற்றும் கதை சொல்லலில் வல்லவர்களாக இருந்தார்கள். வாழ்க்கை, மரணம் மற்றும் மனிதனின் போராட்டம் பற்றிய மிக கடினமான கேள்விகளை ஆராய இதையெல்லாம் பயன்படுத்தினார்கள். அப்போ இந்த புத்தகத்தை பல வெவ்வேறு ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஆமா, இந்த நூல்கள் சுமார் 1000 ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டன. இஸ்ரவேலின் எகிப்து தொடக்கத்திலிருந்து தொடங்கி அவர்களின் முதல் தேவாலயம் இருந்த ராஜ்ய காலம் வரை இது நீடித்தது. ஆனால் பிற்காலத்தில் பாபிலோனியர்கள் அவர்களை தோற்கடித்து அடிமைகளாக அழைத்துச் சென்றனர். பின்பு அவர்களின் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டத்தில் பல இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பினர். இரண்டாவது தேவாலயத்தை கட்டினார்கள், தங்கள் அடையாளத்தை மாற்றியமைத்தார்கள். அப்போதுதான் யூதர்களின் வேதங்கள் இன்றைய வடிவத்தை பெறத் தொடங்கின. சரி, யூத பைபிள், அதுல என்ன இருக்கு? எபிரேய மொழியில் அதை டானக் என்ற சுருக்க பெயரால் அழைப்பார்கள். டி தோரா, இது சட்டம் என்றும் அழைக்கப்படும். இஸ்ரவேலின் 5 புத்தகங்களை கொண்ட அடிப்படை வரலாறு. என் நெவிம், இது தீர்க்கதரிசிகள் என்ற எபிரேய சொல். தீர்க்கதரிசிகளின் பார்வையிலிருந்து இஸ்ரவேலின் வரலாய் கூறும் வரலாற்று புத்தகங்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் கவிதை புத்தகங்கள் இதில் அடங்கும். கே கெதுவிம், இது எழுது பொருட்கள் அல்லது எழுத்துக்கள் என பொருள்படும் எபிரேய சொல். இது கவிதைகள், ஞான புத்தகங்கள் மற்றும் பல கதைகள் அடங்கிய ஒரு மாறுபட்ட தொகுப்பு. இந்த அனைத்து இலக்கிய படைப்புகள் மூலமாகவும் கடவுள் தம் மக்களுடன் பேசுவதாக யூத மக்கள் நம்புகிறார்கள். இந்த இரண்டாம் தேவாலய காலத்தில் வேறு சில யூத எழுத்துக்களும் உருவாக்கப்பட்டனவமே? ஆமாம், பலவிதமான எழுத்துக்கள் இருந்தன. யூத சமூகங்களில் இவையும் மிகவும் மதிக்கப்பட்டன. இவற்றில் சிலவற்றை அவர்களின் வேதங்களின் பகுதியாக கருதலாமா வேண்டாமா என்பதில் பண்டைய காலத்திலிருந்தே விவாதங்கள் இருந்தன. அப்போ நீண்ட கால பகுதியில் பல வகையான எழுத்துக்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் ஏன் ஒன்னா சேர்த்தாங்க? இந்த எல்லா எழுத்துக்களும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கதையை சொல்கின்றன. அதாவது, இந்த உலகத்தின் குழப்பத்திலிருந்து ஒழுங்கையும் அழகையும் கொண்டுவர கடவுள் எப்படி இந்த மக்கள் மூலமாக செயல்படுகிறார் என்பதை இது விவரிக்கிறது. இது எல்லாமே உலகத்தை புதுப்பிக்க வரவிருக்கும் ஒரு புதிய தலைவனுக்கான எதிர்பார்ப்பில் முடிகிறது. ஆனால் டானக் நிறைவடையும் போது அந்த தலைவர் வரவே இல்லை. அப்போ இது ஒரு அருமையான வேலைப்பாடு, ஆனா இதோட முடிவு மிஸ்ஸிங் ஆகுதா? கரெக்ட். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு நாசரேட்டை சேர்ந்த இயேசு என்ற யூத தீர்க்கதரிசி களத்திற்கு வந்தார். தான் டானக்கின் கதையை முன்னோக்கி கொண்டு செல்வதாக அவர் கூறினார். ஆமா, இயேசு பல நல்ல காரியங்களை செய்தார், கொல்லப்பட்டார். ஆனால் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததாக அவருடைய சீடர்கள் சொன்னார்கள். ஆமா, உலகத்தை மீட்கும் நீண்ட எதிர்பார்க்கப்பட்ட தலைவர் இயேசுதான் என்று அவர்கள் கூறினார்கள். எனவே அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படும் அந்த ஆரம்பகால சீடர்கள் இயேசுவின் கதையை பற்றி புதிய இலக்கிய படைப்புகளை எழுதினார்கள். அவற்றை நற்செய்தி என்று அழைத்தனர். இஸ்ரவேலுக்கு வெளியே இயேசுவின் இயக்கம் எவ்வாறு பரவியது என்பதை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற கணக்கை உருவாக்கினர். மேலும் பண்டைய உலகெங்கிலும் உள்ள பல்வேறு இயேசு சமூகங்களுக்கு கடிதங்களை அனுப்பினர். இந்த எழுத்துக்களை அவர்கள் வேதத்தின் ஒரு பகுதியாகவும் பார்த்தார்களா? ஆமா, டானக்கில் உள்ள அந்த மகா காப்பியத்தின் நிறைவாகவே அப்போஸ்தலர்கள் இதையெல்லாம் எழுதினார்கள். இஸ்ரவேல் பாரம்பரியத்தின் இலக்கிய மேதமையை அவர்கள் தொடர்ந்தனர். இஸ்ரவேலின் வேதங்களோடு சேர்த்து இந்த வரிகள் மூலமாகவும் கடவுள் தம் மக்களுடன் பேசுவதாக அவர்கள் நம்பினர். அப்போ அது பழைய மற்றும் புதிய ஏற்பாடு. ஆனால் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் மற்ற இரண்டாம் தேவாலய இலக்கியங்களை எப்படி நினைத்தார்கள்? சில புத்தகங்களை பற்றி வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தன. ஆனாலும் யூத வேதங்களோடு சேர்த்து அவற்றை அவர்கள் கைமாற்றிவிட்டதால் அவர்கள் அவற்றை படித்து மதித்தார்கள் என்பதை நாம் அறிவோம். சரி, எங்களிடம் டானக் உள்ளது. இந்த மற்ற இரண்டாம் தேவாலய காலப்படைப்புகளும் இயேசுவை பற்றிய அப்போஸ்தலர்களின் எழுத்துக்களும் உள்ளன. இது நிறைய இலக்கியம். அப்ப என் பைபிளில் என்னதான் இருக்கிறது? கிறிஸ்தவ இயக்கம் கடந்த 2000 ஆண்டுகளில் பல வடிவங்களை எடுத்துள்ளது. ஆரம்பத்திலிருந்தே அனைத்து கிறிஸ்தவர்களும் டானக்கையும் புதிய ஏற்பாட்டையும் வேதமாக ஏற்றுக்கொண்டனர். பல நூற்றாண்டுகளாக இரண்டாம் தேவாலய இலக்கியத்தின் பெரும்பகுதி விவிலிய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக வாசிக்கப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபை பிற்காலத்தில் இதை அதிகாரப்பூர்வமாக்கி இந்த தொகுப்பிலிருந்து சில புத்தகங்களை துணை திருமுறை புத்தகங்கள் என்று அழைத்தது. சில ஆர்த்தடாக்ஸ் தேவாலயங்கள் இரண்டாம் தேவாலய காலத்திலிருந்து இன்னும் பல புத்தகங்களை பயன்படுத்தின. பின்னர் 1500களில் சீர்திருத்த காலத்தில் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களின் பழைய எழுத்துக்களுக்கே திரும்ப விரும்பினர். எனவே அவர்கள் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை மட்டுமே ஏற்றுக்கொண்டனர். சரி, எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா பல ஆசிரியர்களால் 1000 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட இந்த நூல்களின் தொகுப்பு எப்படி ஒரு ஒற்றையான கதையை சொல்ல முடியும்?
ஆமா, அதான் நம்ம அடுத்த வீடியோல பேச போற கேள்வி.